Hi students, நம்ம வந்துட்டு expansion in solid topicல linear expansion னா என்னன்னு பார்த்துட்டோம். ஓகேவா? So linear expansion னா என்ன நம்ம define பண்ணோம்? So heat energy கொடுக்கும்போது அந்த substanceல உள்ள length increase ஆச்சுன்னா அது என்னன்னு சொன்னோம்? Linear expansion. Okay? So அதுக்கு examples unit என்ன, coefficient of linear expansion னா என்ன, இது எல்லாமே நம்ம previous videoல பார்த்தாச்சு. ஓகேவா? So இன்னைக்கு வந்து second type பார்க்க போறோம். அதாவது superficial expansion அல்லது இதுக்கு இன்னொரு நேம் இருக்கு என்ன அப்படின்னா aerial expansion. ஓகேவா? சோ இப்போ இந்த நேம்ல இருந்து நம்ம என்ன கண்டுபிடிச்சிடலாம், இதனுடைய மீனிங் என்னன்னு கண்டுபிடிச்சிடலாம். சோ ஹீட் எனர்ஜி கொடுக்கும்போது அந்த சப்ஸ்டன்ஸ்ல ஏரியா வந்து நமக்கு எக்ஸ்பேண்ட் ஆச்சுன்னா அந்த எக்ஸ்பான்ஷன் என்னன்னு சொல்லுவோம், சூப்பர்ஃபிஷியல் எக்ஸ்பான்ஷன் அல்லது ஏரியல் எக்ஸ்பான்ஷன். புரியுதா? லென்த் எக்ஸ்பேண்ட் ஆகும்போது அது என்னன்னு சொல்லிட்டோம், லீனியர் எக்ஸ்பான்ஷன் சொன்னோம். சப்ஸ்டன்ஸ்ல வந்து ஏரியா எக்ஸ்பேண்ட் ஆச்சுன்னா அது என்னன்னு சொல்றோம், சூப்பர்ஃபிஷியல் எக்ஸ்பான்ஷன். ஓகேவா? சோ இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஒரு சப்ஸ்டன்ஸ் எடுக்கிறோம். அந்த சப்ஸ்டன்ஸ் வந்து இப்போ இவ்ளோ ஏரியாவை கவர் பண்ணுதுன்னு வைங்க. ஓகேவா? சோ இந்த ஒரிஜினல் ஏரியா என்ன அப்படின்னா A0 அப்படின்னு எடுத்துக்கிறோம். சோ இங்க டெம்பரேச்சர் வந்து T0. சோ A0 என்ன, ஒரிஜினல் ஏரியா. T0 ஒரிஜினல் டெம்பரேச்சர். நான் ஹீட் பண்றதுக்கு முன்னாடி இருக்கிற வேல்யூஸ் இது. ஓகேவா? சரி, இத வந்து இப்ப நம்ம ஹீட் பண்றோம். ஹீட் பண்ணதுக்கு அப்புறம் அதே சப்ஸ்டன்ஸ கொண்டு வந்து நீங்க வச்ச அப்படின்னா இப்ப அந்த சப்ஸ்டன்ஸ் வந்து எவ்வளவு ஏரியாவை கவர் பண்ணுன்னு பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ராவா இவ்வளவு ஏரியா கவர் பண்ணு. ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் இதுதான் நம்மளுடைய ஒரிஜினல் ஏரியா. இது வந்து நம்ம என்ன பண்ணோம், எடுத்து ஹீட் பண்ணோம். ஹீட் பண்ணிட்டு அந்த சப்ஸ்டன்ஸ் கொண்டு வந்து வச்சோம்னா ஃபர்ஸ்ட் இவ்வளவு தூரம் கவர் பண்ண அதே சப்ஸ்டன்ஸ் நம்மளுக்கு இப்ப இவ்வளவு தூரத்தை கவர் பண்ணுது. ஓகேவா? சோ காரணம் என்ன, அந்த சப்ஸ்டன்ஸ்னுடைய ஏரியா வந்து என்ன ஆயிடுச்சு, நம்மளுக்கு எக்ஸ்டெண்ட் ஆயிடுச்சு. புரியுதா? சோ அப்போ இந்த எக்ஸ்டெண்ட் ஆன ஏரியா நம்ம என்ன எடுத்துக்கிறோம், A. ஓகே? சோ ஃபர்ஸ்ட் A0 ஒரிஜினல் ஏரியா இருந்துச்சு. ஹீட் பண்ண பிறகு நம்மளுக்கு வந்து அந்த புது ஏரியா வந்து A அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஓகே? சோ டெம்பரேச்சர் வந்து T ன்னு எடுத்துக்கிறோம். ஃபர்ஸ்ட் ஒரு டெம்பரேச்சர் இருக்கு, நம்ம ஹீட் பண்ணோடனே கண்டிப்பா அந்த டெம்பரேச்சர் என்ன ஆயிருக்கும், நம்மளுக்கு ரைஸ் ஆயிருக்கும். ஓகேவா? சோ அந்த ரைஸ் ஆன டெம்பரேச்சர் வந்து என்ன எடுத்துக்கிறோம், ஃபைனல் டெம்பரேச்சர் T. சரியா? சோ இப்போ என்னென்ன கொடுத்திருக்கோங்கறத எழுதிடலாமா நம்ம. சோ A0ன்றது என்னது, ஒரிஜினல் ஏரியா. ஓகே, ஃபர்ஸ்ட் எடுத்த ஏரியா. அண்ட் அது அங்க வந்து T0ங்கிறது என்ன, ஒரிஜினல் டெம்பரேச்சர். சரியா? அண்ட் ஏங்கிறது என்ன, நம்மளுக்கு ஹீட் பண்ணதுக்கு அப்புறம் கிடைச்ச அந்த ஃபைனல் ஏரியா. So A is nothing but final area. And T is what? இதுவும் நம்ம ஹீட் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம ஹீட் எனர்ஜி கொடுத்தனால நம்மளுக்கு ரைஸ் ஆன டெம்பரேச்சர். ஓகே? சோ அப்ப Tங்கிறது ஃபைனல் டெம்பரேச்சர். ஓகேவா? சோ இதுல நம்மளுக்கு அப்போ எவ்வளவு ஏரியா வந்து நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு கண்டுபிடிச்சிடலாமா? சோ அத நான் இன்னொரு வார்த்தையில என்ன சொல்லலாம், சேஞ்ச் இன் ஏரியா அப்படின்னு சொல்லலாமா? ஃபர்ஸ்ட் இருந்த ஏரியா வந்து எவ்வளவு சேஞ்ச் ஆயிருக்கு அப்படிங்கறத நம்ம ஈஸியா கண்டுபிடிக்கலாம். ஓகே? சோ சேஞ்ச் இன் ஏரியா சிம்பிள் என்ன, டெல்டா A. சரியா? சோ டெல்டா A வந்து என்னது, உங்களுக்கு ஒரிஜினல் ஏரியாவும் இருக்கு, ஃபைனல் ஏரியாவும் இருக்கு. அப்ப என்ன பண்ணிடலாம், ஃபைனல் ஏரியால ஒரிஜினல் ஏரியா மைனஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு மீதி இருக்கிறதா வந்து என்னது, சேஞ்ச் இன் ஏரியா. புரியுதா? சோ அப்ப ஃபைனல் ஏரியா என்னது, A. சரியா? மைனஸ் ஒரிஜினல் ஏரியா வந்து என்னது, A0. சரியா? சோ சேஞ்ச் இன் ஏரியாங்கிறது என்னது, இஸ் நதிங் பட் ஃபைனல் ஏரியா மைனஸ் ஒரிஜினல் ஏரியா. ஓகே? சோ நெக்ஸ்ட் சேஞ்ச் இன் டெம்பரேச்சர். சோ சேஞ்ச் இன் டெம்பரேச்சர் என்ன அப்போ, சோ அது சிம்பிள் எப்படி போடுவீங்க, டெல்டா T. ஓகே? சோ சேஞ்ச் இன் டெம்பரேச்சர் அப்ப எப்படி கண்டுபிடிக்கலாம், ஃபைனல் டெம்பரேச்சர் இருக்கு, இங்க ஸ்டார்டிங்ல உள்ள டெம்பரேச்சர் இருக்கு. அப்ப ரெண்டையும் மைனஸ் பண்ணோம்னா எவ்வளவு ரைஸ் ஆயிருக்கு நம்மளுக்கு தெரிஞ்சிடும். ஓகேவா? சோ அப்ப T minus T0. ஓகே? நம்ம லீனியர் எக்ஸ்பான்ஷன்ல பார்த்தா அதே ஸ்டெப்ஸ் தான். அங்க லென்த்னு பார்த்துட்டு வந்தோம், இங்க வந்து ஏரியான்னு பாக்குறோம். ஓகே? சோ அந்த டாபிக் பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு இது ரொம்ப ஈஸியா புரியும் மிஸ் என்ன சொல்றேன். ஓகேவா? சரி, சோ நெக்ஸ்ட் பாருங்க. இப்போ சூப்பர்ஃபிஷியல் எக்ஸ்பான்ஷன்னா என்னன்னு பார்த்துட்டோம், அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள், அதுக்கான ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தாச்சு. ஓகே? சோ அடுத்து நம்ம என்ன பார்க்கணும், இந்த ஏரியா வந்து எதை பொறுத்து சேஞ்ச் ஆச்சு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஓகே?
சோ இப்படி இருந்த சப்ஸ்டன்ஸ் வந்து ஏன் நம்மளுக்கு இவ்வளவு தூரம் எக்ஸ்பேண்ட் ஆச்சு அதை நம்ம கண்டுபிடிக்க போறோம். ஓகே, சோ அப்போ இந்த சேஞ்ச் இன் ஏரியா வந்து எதனால சேஞ்ச் ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா இட்ஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஃபர்ஸ்ட் வந்து என்னது சேஞ்ச் இன் ஏரியா இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு நம்ம ஹீட் எனர்ஜி கொடுத்தது. ஓகே, நீ எவ்வளவு ஹீட் எனர்ஜி நீ வந்து கொடுக்குறியோ அப்ப அந்த அளவுக்கு டெம்பரேச்சர் அங்க என்ன ஆகும் உனக்கு ரைஸ் ஆகும். ஓகே, சோ அப்ப டெம்பரேச்சர் ரைஸ் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்கலி அந்த சப்ஸ்டன்ஸுடைய ஏரியாவும் நம்மளுக்கு எக்ஸ்பேண்ட் ஆகுது. ஓகே, சோ அப்ப சேஞ்ச் இன் ஏரியா வந்து இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு சேஞ்ச் இன் டெம்பரேச்சர். ஓகே, இந்த சேஞ்ச் இன் டெம்பரேச்சர் எப்படி நடக்குது பை கிவிங் தி ஹீட் எனர்ஜி. புரியுதா? So change in area is directly proportional to change in temperature. Okay. So temperature வந்து எனக்கு அதிகமா ரைஸ் ஆகல, that means heat energy நம்ம அதிகமா கொடுக்கல. So temperature அதிகமா ரைஸ் ஆகல அப்படின்னா அந்த சப்ஸ்டன்ஸ் உடைய ஏரியாவும் நம்மளுக்கு அதிகமா எக்ஸ்பேண்ட் ஆயிருக்காது. ஓகே, சோ இதே டெம்பரேச்சர் அதிகமா எனக்கு வந்து ரைஸ் ஆயிருக்கு, அந்த சேஞ்ச் இன் டெம்பரேச்சர் அதிகமா இருந்துச்சு அப்படின்னா இந்த சேஞ்ச் இன் ஏரியாவும் நம்மளுக்கு அதிகமா இருக்கும். ஓகே, அதுக்கான மீனிங் தான் வந்துட்டு இந்த டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். ஓகே, சோ இது நம்ம போட்டிருக்கோம் அப்படின்னாலே இதுதான் அதனுடைய மீனிங். சோ டெம்பரேச்சர் கம்மியா இருந்துச்சுன்னா அந்த ஏரியா எக்ஸ்பான்ஷனும் கம்மியா இருக்கும், டெம்பரேச்சர் அதிகமா இருந்துச்சுன்னா ஏரியா எக்ஸ்பான்ஷன் அதிகமா இருக்கும். ஓகே, சரி. சோ இன்னொரு ஃபேக்டர் என்ன அப்படின்னா இந்த சேஞ்ச் இன் ஏரியா நம்மளுக்கு அதிகமாகிறது காரணம் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஒரிஜினல் ஏரியா, தட் மீன்ஸ் A0. ஓகே, சோ அப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு ஏரியா எடுத்துருக்கோம், ஃபர்ஸ்ட் ஒரு சப்ஸ்டன்ஸ் எடுத்திருக்கோம் ஒரு பர்டிகுலர் ஏரியால, நம்ம சூஸ் பண்ண அந்த ஏரியா வந்து ரொம்ப கம்மியான ஏரியான்னு வச்சுக்கோங்க. ஓகே, சோ இதுக்குள்ள இருக்கிற மாலிகுல்ஸ் வந்து நம்மளுக்கு ரொம்ப கம்மியா இருக்கும். சோ நம்ம ஹீட் எனர்ஜி அப்ளை பண்ணும்போது இவங்க எல்லாம் நம்மளுக்கு அந்த ஹீட் எனர்ஜியை வாங்கி வைப்ரேட் ஆகி எனக்கு எக்ஸ்பேண்ட் ஆகுறது வந்து ரொம்ப கம்மியான ஸ்பேஸா தான் இருக்கும். ஓகே, சோ கம்மியான ஏரியா தான் எக்ஸ்பேண்ட் ஆகிருக்கும். பிகாஸ் நம்ம எடுத்த சப்ஸ்டன்ஸ் வந்து அந்த ஏரியாவே ரொம்ப சின்ன லெவல். ஓகே, சோ அதுல இருக்கிற மாலிகுல்ஸ் எனக்கு கண்டிப்பா கம்மியா தான் இருக்கும். சோ அவங்க வைப்ரேட் ஆகி எக்ஸ்பேண்ட் ஆகுறது வந்து நம்மளுக்கு கம்மி. ஓகே, சோ இதே நான் வந்துட்டு நான் எடுத்த சப்ஸ்டன்ஸ் வந்து அதனுடைய ஏரியா நான் அதிகமா எடுத்திருக்கேன்னு வச்சுக்கோங்களேன், நான் சூஸ் பண்ணிருக்க சப்ஸ்டன்ஸ அதனுடைய ஏரியாவை நான் அதிகமா வச்சிருக்கேன் அப்படின்னா சோ இதை நான் ஹீட் பண்ணும்போது என்ன ஆகும், இங்க நிறைய மாலிகுல்ஸ் இருப்பாங்க, இவங்க அந்த ஹீட் எனர்ஜியை கெட் பண்ணி வைப்ரேட் பண்ணி எக்ஸ்பேண்ட் ஆகும்போது நம்மளுக்கு அதிகமா எக்ஸ்பேண்ட் ஆவாங்க. ஏன்னா அந்த பிளேஸ்க்குள்ள நிறைய மாலிகுல்ஸ் இருக்காங்க. ஓகே, சோ இங்க வந்து கொஞ்சம் நம்ம கன்சிடர் பண்ணிருக்கிற ஏரியா ரொம்ப சிறுசு, சோ அங்க நம்மளுக்கு இருக்கிற மாலிகுல்ஸும் கம்மியா இருக்காங்க, சோ எக்ஸ்பான்ஷனும் நம்மளுக்கு கம்மியா இருக்கு. பட் இங்க வந்து நம்ம கன்சிடர் பண்ணிருக்கிற ஏரியா அதிகம், அங்க நிறைய மாலிகுல்ஸ் இருக்காங்க, சோ எக்ஸ்பான்ஷனும் நம்மளுக்கு அதிகமா இருக்கு. ஓகேவா? சோ அப்போ சேஞ்ச் இன் ஏரியா வந்து ரெண்டு ஃபேக்டர் டிபெண்ட் பண்ணி இருக்கு. ஒன்னு வந்துட்டு சேஞ்ச் இன் டெம்பரேச்சர் அண்ட் another one is ஒரிஜினல் ஏரியா. ஓகே, சோ அப்ப இது ரெண்டையும் நம்ம கம்பைன் பண்ணி எழுதிடலாமா? சோ ரெண்டுமே ஒரு இது சேஞ்ச் இன் ஏரியா டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு டெல்டா டி, சோ சேஞ்ச் இன் ஏரியா டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு A0. சோ அப்ப நம்ம என்ன பண்ணிடலாம், ரெண்டையும் சேர்த்து எழுதிடலாம். சோ எப்படி எழுதுறோம், டெல்டா A is directly proportional to delta T A0. ஓகே, சோ அந்த ஏரியா எல்லாம் ஒரு பக்கம் கொண்டு வந்துடலாம். delta A divided by A0 is directly proportional to delta T. சரியா? சோ இந்த directly proportional நம்ம என்னதான் மாத்த போறோம் அப்படின்னா equal to மாத்த போறோம். ஓகே, சோ delta A divided by A0 equal to, சோ நீ directly proportional ஈக்குவலா மாத்துறேன்னா கண்டிப்பா அந்த இடத்துல ஒரு கான்ஸ்டன்ட் இருக்கணும். ஓகே, சோ அது வந்து இங்க என்னதான் எடுத்துக்கிறோம்னா ஆல்பாவா எடுத்துக்கிறோம். ஓகே, நீங்க சூப்பர்ஃபிஷியல் எக்ஸ்பான்ஷன் பத்தி பாக்குறோம் ஆர் ஏரியல் எக்ஸ்பான்ஷன் இல்லையா? சோ ஏரியல் எக்ஸ்பான்ஷன் அண்ட் சூப்பர்ஃபிஷியல் எக்ஸ்பான்ஷன் பத்தி பாக்குறதுனால இங்க வந்து என்னன்னு எடுத்துக்கிறோம்னா A. நம்ம லீனியர் எக்ஸ்பான்ஷன்ல என்ன போட்டோம், ஆல்பா எல்னு போட்டோம். இங்க வந்து நம்ம ஏரியா பத்தி பேசுறதுனால ஆல்பா A. சரியா? into delta T. Okay, so this is the equation which relates the change in area and change in temperature. சரியா? ஓகே, சோ இப்போ இந்த ஈக்குவேஷன்ல இருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா இந்த ஆல்பா ஏனா என்னன்னு கண்டுபிடிக்கலாம். ஓகே, சோ ஆல்பா ஏ இஸ் வாட், கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஏரியல் எக்ஸ்பான்ஷன். ஆல்பா எல் நம்ம என்னன்னு பார்த்தோம், கோஎஃபிஷியன்ட் ஆஃப் லீனியர் எக்ஸ்பான்ஷன் பார்த்தோம் இல்லையா?
So இங்க alpha aங்கிறது coefficient of areal expansion. So coefficient of areal expansion is equal to, so இத நம்ம இந்த பக்கம் கொண்டு வந்துறோம் சரியா. So அப்ப என்ன வரும், delta A divided by A naught delta T. ஓகே, இதுதான் coefficient of areal expansion குள்ள ஃபார்முலா. ஓகே, முக்கியமான ஃபார்முலா, நம்ம ப்ராப்ளம்ஸ்க்கு இத ரிலேட் பண்ணி தான் கேட்பாங்க சரியா. ஓகே, சோ அப்போ ஒரு சப்ஸ்டன்ஸ்னுடைய கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஏரியல் எக்ஸ்பான்ஷன்னா என்ன அப்படின்னா, இப்போ நம்ம ஒரு சப்ஸ்டன்ஸ் கன்சிடர் பண்றோம் அப்படின்னா அந்த சப்ஸ்டன்ஸ்க்கு நம்ம எவ்வளவு எடுத்துக்கிறோம் அப்படின்னா அந்த சப்ஸ்டன்ஸ் யூனிட் ஏரியா எடுத்துக்கிறோம். ஓகே, சோ இந்த ஒரிஜினல் ஏரியாங்கிறது என்னதான் இருக்கணும் அப்படின்னா யூனிட் ஏரியாவா இருக்கணும். எந்த சப்ஸ்டன்ஸ் எடுத்தாலும் கண்டிஷன் என்ன, இட் ஷுட் பி யூனிட் ஏரியா. ஓகே, அண்ட் டெம்பரேச்சர் வந்து எவ்வளவு இருக்கணும், 1 டிகிரி செல்சியஸ். ஓகே, சோ இதே 1 எடுத்துக்கிறோம், இதே 1 எடுத்துக்கிறோம். ஓகேவா, சோ நம்ம சூஸ் பண்ற சப்ஸ்டன்ஸ் வந்து ரெண்டு கண்டிஷன்ல வந்து நம்ம அந்த சப்ஸ்டன்ஸ் ரெண்டு கண்டிஷன் வைக்கிறோம். என்னன்னா அந்த சப்ஸ்டன்ஸ் வந்து யூனிட் ஏரியாவா இருக்கணும் அண்ட் டெம்பரேச்சர் எவ்வளவு இருக்கணும், 1 டிகிரி செல்சியஸா இருக்கணும். ஓகே, அப்படி இருந்துச்சு அப்படின்னா 1 டிகிரி செல்சியஸ் டெம்பரேச்சர் சேஞ்சுக்கு இங்க எவ்வளோ ஏரியா வந்து எக்ஸ்பேண்ட் ஆயிருக்கு. ஓகே, சோ அததான் வந்து என்னன்னு சொல்லுவோம்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஏரியல் எக்ஸ்பான்ஷன். புரியுதா? சோ கண்டிஷன் வந்து என்னது, யூனிட் ஏரியாவா இருக்கணும் அண்ட் டெம்பரேச்சர் ரைஸ் வந்து 1 டிகிரி செல்சியஸ் தான். அப்ப இங்க எக்ஸ்பேண்ட் ஆயிருக்கலாம், இது வந்து சேஞ்ச் இன் ஏரியா. ஓகே, சோ அந்த ஏரியால எவ்வளவு சேஞ்ச் நடந்திருக்கு அதுதான் வந்து அந்த சப்ஸ்டன்ஸ்க்குள்ள கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஏரியல் எக்ஸ்பான்ஷன். புரியுதா? ஓகே, சோ இது எப்படி டெஃபினிஷன்ல எழுதுவோம், இங்க பாருங்க, இது வந்து என்னது, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஏரியல் எக்ஸ்பான்ஷன். ஓகே, சோ இட்ஸ் டிஃபைன்ட் as, இப்ப டிவைட்ல இருக்கிறது எப்படி எழுதுவோம், ரேஷியோ ஆஃப் இந்த டெல்டா ஏ என்னன்னு சொல்லுவோம், சேஞ்ச் இன் ஏரியா அல்லது இன்க்ரீஸ் இன் ஏரியா இல்லையா. சோ ரேஷியோ ஆஃப் இன்க்ரீஸ் இன் ஏரியா ஆஃப் த பாடி பெர் டிகிரி ரைஸ் இன் டெம்பரேச்சர் டு இட்ஸ் யூனிட் ஏரியா. அவ்வளவுதான். ஓகேவா, சோ கவனிங்க, coefficient of superficial expansion or areal expansion is defined as the ratio of increase in area of the body per degree rise in temperature to its unit area. சரியா? ஓகே, சோ இப்போ இதோட யூனிட் என்னன்னு பாருங்க. சோ யூனிட் வந்து இப்போ டெல்டா ஏ, இங்க ஏ, நம்ம என்ன பண்ணுவோம், ஏரியாக்குள்ள யூனிட் என்ன, மீட்டர் ஸ்கொயர். சோ டிவைடட் பை, இங்க இங்க மீட்டர் ஸ்கொயர் தான் போட போறேன். இங்க டெம்பரேச்சர் குள்ள யூனிட் வந்து கெல்வின். சோ இது ரெண்டும் கேன்சல் ஆகி உனக்கு என்னதான் கிடைக்குது, 1 by k, or you can write k inverse. ஓகே, சோ லீனியர் எக்ஸ்பான்ஷனுக்கும் நம்ம இதே யூனிட் தான் போட்டோம். வால்யூமெட்ரிக் அடுத்து நம்ம பார்க்க போற டைப்புக்கும் இதே தான் நம்ம போட போறோம். ஓகே, k பா -1. ஏன் அப்படின்னா இது ரெண்டுமே நம்மளுக்கு என்ன ஆயிருது, கேன்சல் ஆயிருது. சோ லீனியர் எக்ஸ்பான்ஷன் என்ன பார்த்தோம், இங்க டெல்டா L இருந்துச்சு, இங்க L நாட் இருந்துச்சு. சோ மீட்டர் மீட்டர் எடுத்தோம், கேன்சல் ஆயிடுச்சு. ஓகே, சோ அதே இங்க மீட்டர் ஸ்கொயர் ரெண்டு கேன்சல் ஆயிடுச்சு. சோ பேலன்ஸ் இருக்கிறது கெல்வின் தான். ஓகேவா, சோ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஏரியல் எக்ஸ்பான்ஷன் வந்து 1 by k, யூனிட் ஆஃப் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஏரியல் எக்ஸ்பான்ஷன் வந்துட்டு 1 by k or k inverse. ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.